என்னோட யூடியூப் சேனல்ல வாய்ஸ் சரியில்ல அப்படின்னு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ, நான் அத அப்கிரேட் பண்ணதுக்காக வாங்குனது தான் இந்த ஹாலிலேண்ட் மார்க் M2 மைக்ரோஃபோன். இத பர்ச்சேஸ் பண்ணதுல நான் ஒரு சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. அத இந்த வீடியோவோட கடைசில சொல்றேன். இந்த மைக்க நான் வந்து 10,000க்கு வாங்குனேங்க. ஃபர்ஸ்ட்டு நான் இத வந்து ஒரு எக்ஸ்பென்ஸா தான் பார்த்தேன். ரூ. 10,000 போகுதேன்ட்டு. ஆனா யூஸ் பண்ண அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, இது ஒரு எக்ஸ்பென்ஸ் இல்ல. இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டு. இந்த மைக் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. நான் யூஸ் பண்ணதுலயே ரொம்ப சூப்பரான மைக் இதுதான். இப்போ நான் அந்த மைக்க வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கே தெரியும் இந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இது வந்து ஒரு பாக்ஸ்ல வந்துரும். ஏர்பட்ஸ்லாம் வர்ற மாரி. ஸோ கேரி பண்ணதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். அத ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, 2 காலர் மைக் இருக்கும். பிளஸ் வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்குங்க. அந்த பாக்ஸோட அப்பர் பார்ட்ல அவங்களோட சீல் இருக்குங்க. அத செக் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து ஒரிஜினலா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். மார்க்கெட்ல நெறைய காப்பி ப்ராடக்ட் இருக்குங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து டிரான்ஸ்மிட்டர். இத வந்து நம்ம யூஎஸ்பி பின்ல சொருகலாம். லேப்டாப்லயும் சொருகலாம். நம்ம ஃபோன்லயும் சொருகிக்கலாம். மைக் வந்து குட்டியா அழகா இருந்துச்சுங்க. அத பார்த்தாலே ரொம்ப பிரீமியமா இருந்த மாரி இருந்துச்சு. அண்ட் தென் வந்து அதோட மேக்னெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இந்த மேக்னெட் தான் வந்து நம்ம மைக்ரோஃபோன வந்து நம்ம ஷர்ட்டோடயோ, காலரோடயோ கிரிப்பா பிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதனால ஸ்ட்ராங்காவே இருக்குதுங்க. அண்ட் 2வது மைக்கையும் நம்ம எடுத்து செக் பண்ணியாச்சு கரெக்ட்டா இருக்கான்ட்டு. அ பாக்ஸ்ல வேற என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். அதில ஒரு பவுச் குடுத்துருந்தாங்க. அந்த பவுச்சுக்குள்ள யூஎஸ்பி பின் இருந்துச்சு. நம்ம சார்ஜ் போடுறதுக்காக நம்மளோட அ மைக்ரோஃபோனுக்கு. அண்ட் தென் ஒரு நெக் பேண்ட் குடுத்துருந்தாங்க. அதில ஒரு மேக்னெட் குடுத்துருந்துச்சுங்க. இந்த மேக்னெட்ல நம்ம மைக்ரோஃபோன ஒட்டிட்டு நம்ம கழுத்துல தொங்க போட்டுக்கலாம். நான் பண்ண பெரிய தப்பு என்ன அப்டின்னா, நான் டைப் சி வெர்ஷன் வாங்கிட்டேங்க. ஆக்சுவலா ஃபுல் வெர்ஷனே வாங்கியிருக்கலாம். அதாவது மைக்க வந்து நம்ம கேமரா கூட கனெக்ட் பண்ண மாரியும், நம்ம மொபைல் கூட கனெக்ட் பண்ற மாரியும், அதுக்கடுத்து ஐஃபோன் வாங்கியிருந்தா ஐஃபோன் கூடயும் கனெக்ட் பண்ற மாரியும் ஃபுல் வெர்ஷனே வாங்கியிருக்கலாம். கூட 2000 தான் வரும். ஆனா நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, இதிலேயே வாங்கிட்டேன். நான் டைப் சியே வாங்கிட்டேன். இந்த டைப் சி வாங்குனதுனால, நான் வந்து கேமராவுக்கு யூஸ் பண்ணணும் அப்டின்னா, தனியா அதுக்கு ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒன்று அது வாங்கணும். நான் கொஞ்சம் யோசிக்காம வாங்கிட்டேன். அந்த தப்ப நீங்க பண்ணிறாதீங்க. நீங்க வாங்குனா ஃபுல் வெர்ஷன் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம எப்போ நம்ம அப்கிரேட் பண்ணோம்னு நமக்கே தெரியாது. அண்ட் இந்த மைக்க வந்து நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. YouTubeல பார்த்தாலே தெரியும். எல்லாருமே இந்த மைக் தான் யூஸ் பண்ண மாரி இருக்கும். அண்ட் நல்ல ஒர்த்தியான மைக் தான் நெனைக்கிறேன். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணலாம். தைரியமா வாங்கலாம். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் நாட் எக்ஸ்பென்ஸ் சரிங்களா? ஓகே. தேங்க் யூ.